புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண, அதுல ஒரு கமெண்ட், நிறைய கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியில இருந்து. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மைய பேசினா போதும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். கமலன் பிரசன்னா அண்ணா, அவரு என்னோட ஹீரோ. அவரு வராரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மைய பேசினா போதும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கோம். நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர். அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்சியா பத்தி ஹிந்தி நடிகர் ஆமிர் கான் சார் தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்தது. பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்சியா பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது. நிறைய அவமானங்கள், இன்சல்ட், ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்திருக்கேன். அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க. மத்தவங்க குழந்தைகளை மட்டம் தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க. நிறைய இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு குழந்தையில என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான குழந்தை அப்படின்னு என் மேல ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்ன ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கண்ணு தெரியாத நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு எழுத்து புரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. என் மேல இருந்த செல்ஃப் பிட்டி போயிருச்சு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது. நிறைய தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிச்சேன். அதை பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம். நான் ரொம்ப உடைஞ்சு இருந்த டைம்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அது ஒரு தாலாட்டு கேட்கிற மாதிரி இருந்தது. திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம்தான். நான் கார்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன். அதுல ஒரு கமெண்ட், நிறைய கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியில இருந்து. என்னடி ஆளுங்கட்சியில பெரிய பதவியில இருக்கிற திமிரான்னு. சத்தியமா சொல்றேங்க, பதவியில் இருக்கிற திமிரெல்லாம் இல்ல. ஆனா திமுக இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க. இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு, டிஎம்கே திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்.